ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகே தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது. எல்லாருக்கும் நமஸ்காரம். மூன்றாம் பிறை தொடர்பான ஒரு சில இதை பார்த்தோம். இன்னைக்கும் இதே மாதிரி ஒரு அனுபவம். பெரியவா காட்சி படத்தில் இருக்கார். அன்னைக்கு மூணாம்பர தரிசனம் ஆகணும். அன்னைக்கு மூணாம்பர தரிசனத்தை பெரியவா விடவே மாட்டார். சொல்றோமே சதாபிஷேகம் 1000 பிறை கண்டவர் சொல்றோமே, இந்த 80 வயசு பூர்த்தியானதே சதாபிஷேகம் 1000 பிறைகளை பார்த்தவன் அர்த்தம். ஆனா லிட்டரலா போய் இந்த மூணாம் பிறைய தரிசனம் பண்ணியிருக்காளா அப்படின்னா நிச்சயம் இருக்காது, கொஞ்சம் குறையும். 1000 பிறை கண்டவன் சொல்றோம் நம்ம. ஆனா எந்த ஒரு மூன்றாம் பிறை தினத்திலையுமே நம்ம போய் மறக்காம தரிசனம் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆச்சரியம் தான். இந்த அளவுக்கு நமக்கு வேலை பழு இருக்கலாம். அது மட்டும் இல்ல, ஏதான ஒரு என்ன சொல்றது, போய் தேடி பார்ப்போம், கண்டுக்க தெரியாது, பானை விட்டா இருக்கணும். சரி, இன்னைக்கு கிடைக்கல இருக்கலாம், மறந்து போகலாம், மழை பெய்யலாம், எவ்வளவோ சாத்தியங்கள் இருக்கு. பெரியவா தரிசனம் பண்ணிடுவார். மடத்துல பெரியவா இருக்க அன்னைக்கு ஒரு மேகமூட்டம். அவ மடத்துல இருக்கிற சிப்பந்திகள்லாம் நினைக்கிறா, இன்னைக்கு சந்திரன் மேகமூட்டம் இருக்கு, எப்படி தெரியும்னு தெரியல, பெரியவா அப்படி தரிசனம் பண்ண போறா அப்படின்னா அவள்லாம் பேசிட்டு இருக்க. அவளுக்கு என்ன, அணுக்க தொண்டர்களுக்கு என்ன கவலை அப்படின்னா, பெரியவா நடத்துகிற பூஜை அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, தொடர்ந்து பல பேர் வந்துட்டு இருக்கா, பெரியவா தரிசனத்துக்கு வந்துட்டு இருக்கா, பெரியவா பிஸியாக இருக்கா. அப்படிப்பட்டவர் ஆகாரத்தை எடுத்துக்கணும். மூணாம் பிறையை பார்க்கலன்னா ஆகாரம் எடுத்துக்க மாட்டார். பாருங்க, ஒரு குழந்தை சாப்பிடணும், ஒரு குழந்தை வேலை வேலைக்கு சாப்பிடணும், விளையாடும், இன்டேக் அதானே, நம்மளுக்கே அதானே. வேலை ஜாஸ்தி அப்படின்னா ஆகாரம் எடுத்துக்கணும். ஆகாரம் சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு உடம்புல சக்தி இருக்காது, எனர்ஜி இருக்காது. அவள நினைக்கிறா, இன்னைக்கு போச்சு, மூணாம் பிறை இன்னைக்கு கிடைக்காத இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவெல்லாம் போய் பார்க்க. பெரியவாளுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், ஒரு குழந்தைக்கு பார்த்து மேலே எல்லாம் பார்க்கறத விட இவாளே பார்த்துட்டு அப்படி இப்படி பார்க்கறா. எங்கேயுமே தெரியவே இல்லை அவளுக்கு. அணுக்க தொண்டர்களுக்கு தெரியல, மூணாம் பிறை தெரியல. வா உள்ள பெரியவா கிட்ட சொல்ற, பெரியவா சந்திர தரிசனம் தெரியல, பெரியவா பார்த்தோம் தெரியல அப்படிங்கிற. பெரியவா எழுந்து உள்ள வர, பெரியவா எழுந்து வெளியில வர, வெளியில இந்த தான் இருக்கிற ஜாகையிலேருந்து வெளியில வர, ரொம்ப ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கெல்லாம் போகல, ஒரு திறந்த வெளி. அப்படின்னா அந்த திறந்த வெளியில நின்றுட்டு நீங்க பார்த்தேன்னா உங்களுக்கு மூணாம் பிறை இருந்ததுன்னா தெரிஞ்சிடும். மரங்கள்லாம் அடர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மரத்துக்கு இடுக்கல தெரியும். பெரிய வந்திருக்கிறது மரங்கள் அடர்ந்து காணக்கூடிய கொல்ல பக்கம் வந்திருக்க. ஒரு திடீர்னு பெரியவா பார்க்கறாளா, பார்த்துட்டு தரிசனம் பண்ற. இவெல்லாம் பார்க்கற, என்னடா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம், நமக்கு தெரியல, தரிசனம் தெரியல. மூணாம் பிறை பெரியவா சாதாரணமா பார்த்துட்டு ஏதோ கொஞ்சம் தலையை இப்படி சாட்சி வச்சுட்டு பார்த்துட்டு மூணாம் பிறையை தரிசனம் பண்ணியிருக்காளே அப்படின்னு
அந்த கூட இருக்கிற தொண்டர்கள் ஆச்சரியத்தோடு பெரியவர்கிட்ட கேட்கிறார், பெரியவா 3ஆம் பிறை தரிசனம் எங்களுக்கு தெரியவே இல்லையே பெரியவா, நீங்க எங்க பார்த்தீள், எப்படி பார்த்தீள், இவ்வளவு ஆச்சரியமா கேட்கிறார். சந்திரசேகரர் அப்படிங்கிறவ ஒரு சாட்சாத் ஈஸ்வரன். அவருக்கு சந்திர பகவான் காட்சி தராம இருப்பான. மகேஸ்வரனுக்கு, சர்வேஸ்வரனுக்கு சந்திர பகவான் காட்சி தராம இருக்க முடியுமா? இவர் தான் கலியுக ஈஸ்வரன். மகாபெரிவர் தான் கலியுக ஈஸ்வரன் நம்ம சொல்றோம். அதைத்தானே பிரதோஷம் அமைச்சர், அதைத்தானே நெய்வேலி மகாலிங்கம் சொன்னார். நம்ம அவரை பத்தி பார்க்க போறோம் அடுத்தது. நெய்வேலி மகாலிங்கம் ஒரு ஈஸ்வரன். அவர் ஒரு மனுஷ உடம்ப தாங்கி ஒரு சட்டை சொல்றோம் இல்லையா, ஒரு சட்டை. இது இந்த தோல்ங்கிறது ஒரு சட்டை. மனிதனாக அவதரித்தார். ஆனா அவர் தெய்வம். ஆதிசங்கரர் அப்படித்தானே. ஆதிசங்கரர் திருச்சூர் வடக்குநாதன் சுவாமியை ஆதிசங்கரரா அவதாரம் பண்ணினார். ஆதிசங்கரரை மனிதனா பார்த்தவாள் எல்லாருமே புண்ணியம் செஞ்சவாள். ஒரு பகவானையே மனித ஸ்வரூபத்தில் பார்த்திருக்காங்க. அதே போலத்தான் மகாபெரிவாள். எப்படி பெரியவா உங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி அந்த தென்னங்கீத்து இருக்குல்ல, தென்னங்கீத்து காத்துல அசைகிறப்ப அது இடத்துல தெரியும் பார், இதை தெரியுது பார் அப்படின்னு பெரியவா காமிக்கிறாளாம். இவ காமிக்கிற இடத்துல பார்த்தா சந்திரன் தெரியுது. ஆகாசங்கிறது ஒண்ணுதான், மேல இருக்கிறது ஆகாசம். இப்போ ஒரு பொருளை வீட்டில் வச்சோன்னா வச்சுட்டு தேடுவோம், நம்ம எங்கெங்கேயோ தேடுவோம். அந்த பொருள் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ங்கிறது நிறைய இருக்கு. அந்த ரூம்ல, ஹாலில் இருக்கலாம், கிச்சன்ல இருக்கலாம், பெட்ரூம்ல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். தொலைச்ச பொருள் எங்க இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா சந்திரன் ஆகாசத்துல ஒரு இடத்துல தான் இருக்கும். அது இவாளால பார்க்க முடியல, யாரால? அணுக்க தொண்டர்களால பார்க்க முடியல. ஆனா மகாபெரி என்ன பண்ற, அந்த காத்துல அந்த தென்னங்கீத்து லேசா விலகிறப்ப, இந்த வேலை விலகும் இல்லையா, அதை பாரு அப்படிங்கிற அங்க பாக்குற சந்திர தரிசனம். அத்தனை அணுக்க தொண்டர்களும் கிணத்துல போட்டுக்கிற போட்டு எல்லாரும் உள்ளவர். நெய்வேலி மகாலிங்கம் சொல்றனே, அவரை பத்தி நாளைக்கு அடுத்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.